எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காஷ்மீரில் கடுமையான பனிப்பொழிவு வந்து முடிஞ்சிருச்சு. மாஸ்டர் வந்து இப்போ நாங்கள் வெளியே வந்து போகணும், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக. காரை பாருங்களேன் அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு. ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன். வழுக்கி விட்டுருதுங்க ரொம்ப. இப்போ இந்த இடம் பூராமே பனியாக இருக்கிறதுனால இந்த பனி எல்லாம் இங்கே பாருங்கள், நம்ம மிதிக்க உள்ளே போயிடுமா, அப்படி ரொம்ப ஸ்லிப்பியாக இருக்குது. கார் மேலேயும் வந்து பனி வந்து மூடி இருக்கு. அதை வந்து அப்புறமா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நேற்றே வந்து இந்த இடத்துல படிஞ்சிருந்த பனியை டஸ்ட்பின் யூஸ் பண்ணி நான் எடுத்து விட்டுட்டேன். இப்போ மாஸ்டர் வந்து காரை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க வெளியே போகிற மாதிரி. பாருங்களேன் எவ்வளோ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி காரை வெளியே எடுக்கிறாங்கன்னு. தட் சைட் லாட் ஆஃப் ஸ்னோ மாஸ்டர், பேக் சைடு. அதே மாதிரிங்க இன்னொன்று சொல்லி ஆகணும். இப்போ காஷ்மீரில் சிட்டி டவுன் அந்த மாதிரி ஏரியாக்களில் ஸ்னோவை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மிஷின் வந்து வரும். நம்ம இருக்கிறது வில்லேஜ் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து மிஷின் வராது. ரொம்ப டஃப்புங்க வெளியே எடுக்கிறது. இப்போ நமக்கு அவசரமாக ஏதாவது திங்ஸ் வேணும்னா கூட நம்ம எமர்ஜென்சிக்கு வந்து வெளியே போக முடியாது. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரலாம். இப்போ காஷ்மீரில் இந்த மாதிரி அதிகமான பனிப்பொழிவு வந்து வில்லேஜில் வந்து வரும்ல, அப்போ யாருக்காவது ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா எமர்ஜென்சிக்கு இங்கே வில்லேஜில் உள்ளவங்க எப்படி வந்து போவாங்க அப்படின்னு. வில்லேஜ் ஃபுல்லாக ஸ்னோ வந்து படிஞ்சிருக்கும். அதனால இங்கே உள்ள வில்லேஜர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி ரோட் சைடு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து சோமோ ஃபெசிலிட்டிலாம் இருக்கும். அது மூலமாக தான் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சியான டைமில் வந்து போவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு சின்ன பிள்ளைக்கு தேவையான பிஸ்கட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடையில் வந்து வில்லேஜில் வந்து 3 ஷாப் இருந்துச்சு. 3 ஷாப்லேயும் போய் கேட்டு பார்த்துட்டாங்க. எல்லோரும் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களாம். இப்போ அதனால இப்போ நம்ம இருக்க புல்வாமா வில்லேஜில் இருந்து பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு டவுன் இருக்குது, 5 கிலோமீட்டர் தூரத்தில். அங்கே போய் வந்து நம்ம பிஸ்கட் வேறு ஏதாவது திங்ஸ் வேணும்னாலும் வாங்கி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. காஞ்ச காய்கறிகள் வந்து நமக்கு இருக்குங்க. சின்ன பிள்ளைக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் மாஸ்டர் வந்து காரை வெளியே எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்களேன் உள்ள அமுங்கிருச்சு இந்த காரு. மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காரை வந்து பின்னாடி எடுத்து பார்த்தாங்க. இருந்தாலும் எடுக்க முடியல. அதனால ஃபஸ்ட்டு நம்ம ஸ்னோவை வந்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு தான் காரை வந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்னோவை ஃபுல்லாக. இப்போ நம்ம இருக்க வில்லேஜ்னு சொன்னேன்லங்க, இப்போ வில்லேஜுக்கு அந்த சைடு ரோட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு இருக்க ஸ்னோவை பூரா வந்து வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போக முடியும். ரொம்ப டஃப்பான விஷயங்க. இன்னும் வந்து மாஸ்டர் ஸ்னோவை தான் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. 2 நாளைக்கு நல்ல அதிகமான வெயில் வந்துச்சுன்னு வைங்களேன், ஸ்னோ ஃபுல்லாக கிளியர் ஆயிரும், மெல்ட் ஆகிரும். அப்போ வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ இந்த மாதிரி அதிகமான ஸ்னோ இருக்கையில் காரை வந்து நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா வழுக்கி விட்டுரும். கார் வந்து அது பாட்டுக்கு அது போகிற திசையில் தான் போகும். இந்த மாதிரி டைமில் வந்து டிரைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கால் ஃபுல்லாக இப்போ போனேங்க, அந்த சைடு வந்து போய் ஷூட் பண்ணேன். கால் பூரா வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால நான் இந்த சைடு வந்து உட்காந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஒய் மாஸ்டர், we have to make clean that side also. Full road. இப்போ நம்ம வந்து அந்த சைடு போகிறதுனால நம்ம தாங்க அதை கிளியர் பண்ணணும். இருங்க நான் உங்களுக்கு அந்த சைடு வந்து போய் காமிக்கிறேன். வேறு என்ன செய்கிறது, இங்கே உட்காந்து கவர் பண்ணால் கிளியராக வந்து கவர் ஆகாது. சைடு வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த சைடு சோறு வந்து போட்டுது, சாப்பிட்டுட்டு நிற்கிறாங்க. எங்கே மாதிரி ஓடிடுச்சு. I told this area not coming. This is tractor coming and the guide coming. Up to that side. This area these people living. I don't know. இங்கே பாருங்களேன், இந்த சைடு பூரா அந்த ஸ்ட்ரைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த சைடு என் கைக்கு நேராக பாருங்களேன், விரலுக்கு நேராக அந்த சைடு பூரா இப்போ நம்ம தான் வந்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா நம்ம தானே காரை வந்து வெளியே கொண்டு போகிறோம். இப்போ யாருக்காவது தேவைன்னா அவங்க வந்து இந்த மாதிரி தான் அவங்கள தான் வந்து ரோட்டை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு தான் அவங்க போவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து போட்டு கவர் பண்ணிகிட்ருக்கேன்.
ஹாய் மாஸ்டர். Mariam, you go, you take rest because it will take me 2 hours or 3 hours. So, this road, go. Huh? How master? Can I help you? No, you go, you go. I will take bath also. Hot water available. இன்னொன்று என்ன குட் நியூஸ் அப்படின்னா, நேற்று பூராமே கரண்ட் வந்து இருந்துச்சு, இப்போவும் வந்து கரண்ட் இருக்குது. கரண்ட் வந்து நல்ல வேலைக்கு ஆஃப் வந்து ஆகலை. அதே மாதிரிங்க இன்னொன்று வந்து சொல்லணும், அந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா பெரிய மவுண்டைன் மலைகள். அங்கே வந்து நேற்று ஈவினிங் வந்து பாய்ஸ் எல்லாம் ஸ்லைடு பண்ணி மலையில் அந்த உச்சியில் இருந்து கீழே வரைக்கும் அந்த மரங்கள் வந்து பாதுகாப்புக்கு இருக்குது, எல்லா பசங்களும் நல்லா ஸ்லைடு பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அதையும் வந்து உங்களுக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம போவோம் அந்த சைடு, அதையும் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். இங்கே உள்ள பாய்ஸ் எல்லாம் எப்படி ஸ்லைடு பண்ணி விளையாடுறாங்க அப்படின்னு. நல்லா இருந்துச்சுங்க. நம்ம வீட்டு இந்த சைடு நின்று பார்த்தாலே அப்படியே வந்து தெரியும். இப்போ கேமரா அந்தளவுக்கு வந்து ஃபோக்கஸாக அந்தளவுக்கு நம்ம ஜூம் பண்ணி எடுக்க முடியாது, அதனால கிளியராக வந்து தெரியாது. அப்படி எடுத்தாலும் நல்லா இருக்காது. நான் ஈவினிங் வந்து போய் உங்களுக்கு அதையும் வந்து நான் கிளியராக காட்டுறேன். இங்கே உள்ள பாய்ஸ் சின்ன சின்ன பசங்க எல்லாம் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு. சொன்னேன்லங்க, சூரியன் வந்து வந்துருச்சு. இன்னும் 2 நாளைக்கு அதிகமான சூரியன் வந்து வந்துச்சுன்னு வைங்களேன், ஸ்னோ எல்லாமே மெல்ட் ஆகிரும். அதே மாதிரி இப்போ ஸ்னோ வந்து இங்கே காஷ்மீரில் புல்வாமாவில் நாங்கள் இருக்க இடத்துல ஒரே ஒரு வாட்டி தாங்க ஸ்னோ ரெயின் வந்து வந்துச்சு. பாருங்களேன், க்ளவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து சூரியன் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருவாங்க. போயிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர்.